டியர் டீச்சர்ஸ், சமூக அறிவியல் பாடத்தில் ஏற்கனவே நம்ம ஒரு 50 கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதாவது சமூகவியலில் குடிமையியல் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் ஒரு 50 கொஸ்டின்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். குடவோலை முறையை பின்பற்றியவர்கள் சோழர்கள். இந்த ஆப்ஷன்ஸும் பார்த்துக்குங்க. ஆப்ஷன்ஸை பார்த்தா தான் நமக்கு ஆன்சரை டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும், அந்த ஞாபகத்துக்கு வரும். ஸோ இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் சேரர்கள், பாண்டியர்கள், சோழர்கள், களப்பியர்கள். ஆன்சர் சோழர்கள். குடவோலை முறையை பின்பற்றியவர்கள் சோழர்கள். எந்த மொழியிலிருந்து டெமோக்ரசி எந்த மொழியிலிருந்து டெமோக்ரசி என்ற வார்த்தை பெறப்பட்டது? ஆன்சர் கிரேக்கம். இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1952. ஆப்ஷன் பார்த்தவங்க 1948, 1952, 1957, 1947. ஆன்சர் 1952. இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பிறகு முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1952. மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் மக்கள் தான். ஆப்ஷன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? நாடாளுமன்றம், மக்கள், அமைச்சரவை, குடியரசுத் தலைவர். ஆன்சர் மக்கள். சன்சத் பவன் என்று அழைக்கப்படுவது பாராளுமன்ற வளாகம். சன்சத் பவன் என்று அழைக்கப்படுவது பாராளுமன்ற வளாகம். ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது உச்சநீதிமன்றம், பாராளுமன்றம், குடியரசுத் தலைவர் மாளிகை, பிரதமர் மாளிகை. ஆன்சர் பாராளுமன்ற வளாகம். இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியல் அமைப்பு பிரிவு 324. இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியல் அமைப்பு பிரிவு 324. ஆப்ஷன்ஸை நீங்களே பார்த்துங்க. பட் ஆனால் ஆப்ஷன் கண்டிப்பாக பாருங்கள், அப்போ தான் ஆன்சரை நம்ம கரெக்டாக டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். தேசிய வாக்காளர் தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி 25. தேசிய வாக்காளர் தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி 25. ஆப்ஷன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஜனவரி 1, ஜனவரி 15, ஜனவரி 25, ஜனவரி 30. சரியான விடை ஜனவரி 25. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு 30 நாட்கள். இப்போ நீங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஒரு தகவலை கேட்டு விண்ணப்பிக்கிறீங்க, அதுக்கான பதில் உங்களுக்கு 30 நாட்களுக்குள்ளே வந்துடணும். ஆப்ஷன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? 20 நாட்கள், 25 நாட்கள், 30 நாட்கள், 55 நாட்கள். ஆன்சர் 30 நாட்கள். தேசிய மனித உரிமை ஆணையம் டேஷ் ஆண்டு அமைக்கப்பட்டது? தேசிய மனித உரிமை ஆணையம் டேஷ் ஆண்டு அமைக்கப்பட்டது? 1993. 1993. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 1990, 1991, 1993, 1994. சரியான விடை 1993. ஊராட்சிகளில் ஆய்வாளராக செயல்படுகின்றனர் டேஷ் ஆவார்? மாவட்ட ஆட்சியர். ஆப்ஷன்ஸை பார்த்துங்க. ஆணையர், மாவட்ட ஆட்சியர், பகுதி உறுப்பினர், மாநகர தலைவர். ஆன்சர் மாவட்ட ஆட்சியர். டேஷ் காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றி உத்திரமேரூர் கல்வெட்டு தெரிவிக்கின்றது? சோழர்கள் காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பிய உத்திரமேரூர் நமக்கு
சொல்லுது. அடுத்தது, பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் பெயர். பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் பெயர் பார்லிமெண்ட். பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் பெயர் பார்லிமெண்ட். ஆப்ஷன்ஸ் வந்து டயர், பார்லிமெண்ட், காங்கிரஸ், கெனஸ்ட் கொடுத்துருக்காங்க. சரியான விடை பார்லிமெண்ட். தென்னாப்பிரிக்கா பீட்டர் மரிஸ்போர்க் ரயில் வண்டி நிலையத்தில் யாருடைய கல்வெட்டு உள்ளது? மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தியினுடைய கல்வெட்டு தான் அங்கே இருக்குது. அழுத்த குழுக்கள் என்ற சொல் டேஷ் நாட்டில் உருவாக்கப்பட்டது? அமெரிக்கா. சார் அமெரிக்கா. ஆப்ஷன்ஸ் வந்து இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா. ஆனால் ஆன்சரு அமெரிக்கா. நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் டேஷ் ஆவார்? குடியரசுத் தலைவர். ஆப்ஷன்ஸ் பாருங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர், தலைமை நீதிபதி, பிரதம அமைச்சர், அமைச்சர் குழு. சரியான விடை குடியரசுத் தலைவர். கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநிலங்களை கலைக்கும் அதிகாரம் பெறுகிறார்? சட்டப்பிரிவு 356. இந்த பிரிவின் கீழ் தான் மாநிலங்களவையை நாம் கலைக்க முடியும். சட்டப்பிரிவு அவங்க கொடுத்துருக்கிறது 352, 356, 360, 360. சரியான விடை 356. தமிழகத்தில் இருந்து தேர்வு செய்யப்படும் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை. இப்போ நம்ம தமிழகத்தில் வந்து மக்களவை உறுப்பினர்கள் எத்தனை பேரை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39. எந்த ஆண்டு கட்சி தாவல் தடை சட்டம் இயற்றப்பட்டது? 1985. ஆனால் இது செயல்படுதா அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. எந்த ஆண்டு கட்சி தாவல் தடை சட்டம் பின்பற்றப்பட்டது? 1985. மேலவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது 30 வயது. மேலவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது 30 வயது. முதலமைச்சர் உட்பட்ட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை எத்தனை சதவீதத்தை தாண்டக்கூடாது? 15% தாண்டக்கூடாது. ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது 5, 10, 15, 20 கொடுத்துருக்காங்க. நீங்கள் சரியான விடை 15. சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை டேஷ் பொறுத்து மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுகிறது? எதை பொறுத்து? மக்கள் தொகையை பொறுத்து. மக்கள் தொகையை பொறுத்து மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுகிறது. பஞ்சசீல கொள்கை கையெழுத்தான ஆண்டு 1954. பஞ்சசீல கொள்கை கையெழுத்தான ஆண்டு 1954. நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது எது? கொடுத்துருக்கிற ஆப்ஷன் பாருங்கள். உலக ஒத்துழைப்பு, உலக அமைதி, இனச்சமத்துவம், காலனித்துவம். எது வந்து தொடர்பு இல்லாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலனித்துவம் தான் தொடர்பு இல்லாதது. Question number 75. இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 51. ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 51. சார்க் கூட்டமைப்பில் பொருந்தாததை கண்டுபிடி. சீனா. சார்க் கூட்டமைப்பில் பொருந்தாத நாடு சீனா. இந்தியா தனது மிக நீண்ட நில எல்லைகளை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறது? வங்காளதேசம். குறைவானது அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஆப்கானிஸ்தான் சொல்லலாம். மிக நீண்ட எல்லை அப்படின்னா வங்காளதேசம். எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? 7 நாடுகள். அது எந்தெந்த நாடுன்றதை நீங்கள் விவரமாக பார்த்துங்க. டெல்லி மெட்ரோ ரயில் எந்த நாட்டு ஒத்துழைப்புடன் உருவாக்கப்பட்டது? ஜப்பான்.
புத்த மதத்தை பரப்ப அசோகர் யாரை இலங்கைக்கு அனுப்பினார்? தனது மகன் மற்றும் மகள். புத்த மதத்தை பரப்ப அசோகர் தனது மகள் மற்றும் மகனை அனுப்பினார். சிம்லா ஒப்பந்தம் எந்த ஆண்டு நடைபெற்றது? சிம்லா ஒப்பந்தம் 1972. நேபாள மொழியை இந்தியா தனது அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த அட்டவணையில் சேர்த்துள்ளது? 8வது அட்டவணையில் சேர்த்துள்ளது. முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லை எனில் எத்தனை மாதத்தில் சட்டமன்றத்தில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுதல் வேண்டும்? 6 மாதம். 6 மாதம். மாநிலத்திலுள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் ஆளுநர். மாநிலத்திலுள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் ஆளுநர். கேரளாவில் இதை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்திய குடியுரிமை சட்டம் வருடம் 1955. இந்திய குடியுரிமை சட்டம் 1955. இரட்டை குடியுரிமை கொண்ட நாடு எது? இந்தியா மற்றும் அமெரிக்கா. ஆன்சர் ஆ மற்றும் இ. இரட்டை குடியுரிமை பெற்ற நாடு 2 நாடு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, அமெரிக்கா. அரசியல் அமைப்பின் பிரிவு 26 எந்த வகையான கல்வியை அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் தடை செய்கிறது? சமய போதனைகள். அரசியல் அமைப்பின் பிரிவு 26 எந்த வகையான கல்வியை அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் தடை செய்கிறது? சமய போதனைகள். சமய சார்பற்ற என்ற சொல்லானது நமது அரசியல் அமைப்பில் சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தத்தில் தான் இதை செஞ்சுருக்காங்க. 42. இது நல்லா ஞாபகம் வச்சிங்க. இந்திய அரசியல் அமைப்பு முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு 1976. இந்திய அரசியல் அமைப்பு முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு 1976. ஒரு வெளிநாட்டார் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்? இயல்புரிமை. இயல்புரிமை. மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. இதில் இருக்கிறத மாறுபட்டது எதுன்னு பாருங்க. சமத்துவ உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சொத்துரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. எது இதில் ஒத்து வராததுன்னு பார்த்தீங்கன்னா சொத்துரிமை. நமது அடிப்படை கடமைகளை யாரிடமிருந்து பெற்றோம்? இதில் எத்தனை நாடுகள் கொடுத்துங்க? அமெரிக்கா, கனடா, ரஷ்யா, ஐரிஷ். நம்ம பெற்றது யார்கிட்ட இருந்து? ரஷ்யாவிட்ட இருந்து தான் பெற்றோம். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1950 ஜனவரி 26. 1789ஆம் ஆண்டு டேஷ் நாட்டின் புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் முக்கிய முழக்கங்களாயின. எந்த புரட்சியின் போது? பிரெஞ்சு புரட்சி. ஆனால் எத்தனை புரட்சி நடந்தது? ரஷ்ய புரட்சி, பிரெஞ்சு புரட்சி, சீன புரட்சி, அமெரிக்க புரட்சி. இத்தனை புரட்சிகள் நடந்தது. ஆனால் அதில் பிரெஞ்சு புரட்சி தான் சரியான விடை. சிவிக்ஸ் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? சிவிக்ஸ் என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. கொஷின் நம்பர் 100, லாஸ்ட் ஒன். தீண்டாமை ஒழித்தல் கூறும் சட்டப்பிரிவு? பிரிவு 17. பிரிவு
17. அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்களோடு உங்கள்கிட்ட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.